வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். இந்த வீடியோவில் நம்ம வந்து வாட்டர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வாட்டர் கேன் சப்ளை பண்ணுறவங்க ஒவ்வொரு கடையாக போயிட்டு சப்ளை பண்ணுவாங்க, ஹோட்டலில் போயிட்டு சப்ளை பண்ணுவாங்க. இப்படி சப்ளை பண்ணும்போது அந்த கேனோடைய கவுண்டு ஓகேங்களா, ஸோ எத்தனை கேன் கொடுத்துருக்கோம், எத்தனை கேன் பெண்டிங்கில் இருக்குது, எத்தனை கேன் வந்து வாங்க வேண்டியது இருக்குது, கஸ்டமருடைய அவுட்ஸ்டாண்டிங் என்ன, இப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் ஃபீச்சர் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து நம்ம ஃபிஷ் மெஷின் பார்த்தோம். ஸோ சேம் சாஃப்ட்வேர் தான். இதில் முக்கியமான ஒரு 5 விஷயத்தை மட்டும் நம்ம இங்கே சிம்பிளாக உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் புது கம்பெனி க்ரியேட் பண்ணணுன்னா இங்கே க்ரியேட் கம்பெனியில் போய்ட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபில் பண்ணிக்கலாம். உங்களது ஏற்கனவே வந்து இருக்கக்கூடிய கம்பெனியுடைய அதே கஸ்டமர் தான் இந்த பிஸ்னஸ்க்கும் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே இருக்கிற அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிங்கன்னா அதனுடைய கஸ்டமர் டீட்டெயில்ஸும் ஐட்டம் டீட்டெயில்ஸும் இங்கே ஷிஃப்ட் ஆகிக்கும். மற்றபடி நீங்கள் ஜென்ரலாக ஃபில் பண்ணுற மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு க்ரியேட் கம்பெனி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பெனி க்ரியேட் ஆகிக்கும். ஸோ நான் கம்பெனியை டபுள் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஒன்று கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது 2 விதம் இருக்குது. ஒன்று, அந்த கேனுக்குன்னு ஒரு இனிஷியல் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு 25 லிட்டர் கேன் போடுறீங்கன்னா அதுக்குன்னு ஒரு இனிஷியல், புது கேனோ ஓல்டு கேனோ எப்படி வேணால் வச்சுக்கலாம். இப்போ நான் மாஸ்டரில் போயிட்டு க்ரியேட் மர்க்கான்னு கொடுத்துட்றேன். அதாவது கிரேடுன்றது இதில் வந்து கேனை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ ஓல்டு கேன், சிலவங்க வந்து ஓல்டு கேன் கொடுப்பாங்க ஓகேங்களா. ஓல்டு கேன் வந்து என்கிட்ட ஒரு 50 இருக்குது, இதனுடைய வேல்யூ வந்து ஒரு 100 ரூபா அப்படின்னு போட்டு செட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து நியூ கேன் போட்டுக்கிட்டு இது வந்து ஒரு 150 இருக்குது, இதனுடைய வேல்யூ வந்து 115 போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் கேன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன இனிஷியல் இருந்தால் இனிஷியலில் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் கேனாக கணக்கு பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் கேனாக போட்டுக்கலாம். ஸோ எடிட் பண்ணுறதுக்கு டபுள் கிளிக் பண்ணி அப்டேட் கொடுத்துக்கலாம். இவ்வளோதான் விஷயம். ஓகே, அடுத்தது கஸ்டமர் க்ரியேட் பண்ணுறது. மாஸ்டரில் அக்கௌண்ட்ஸில் போனீங்கன்னா இப்போ புது ஒரு கடையோட பேரை ஒரு டீட்டெயில்ஸோ அந்த ஏரியாவையோ நம்ம போட போகிறோம் அப்படின்னா நியூ கொடுத்து இந்த ஸ்பாட்லேயே வந்து கஸ்டமருடைய நேம் என்ன, அவங்களுக்கு கோட் ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகிடும். அவங்க நம்மளுக்கு என்னவா வேணும், கஸ்டமர்னால் கஸ்டமர், ஓப்பனிங் பேலன்ஸ், எந்த ஏரியாவில் இருக்காங்க, ஐ மீன் அந்த நகர் வச்சு கூட சொல்லலாம். அசோக் நகர், கம்பன் நகர், அந்த மாதிரி நகரை பேஸ் பண்ணி கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த நகரில் இவங்க எத்தனாவது சீரியல் நம்பர், கிரெடிட் லிமிட் எவ்வளோ, தமிழ் நேம் எவ்வளோ, பில் பை பில் பேலன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஃபில் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் ஃபில் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அப்படி ஃபில் பண்ணதோட லிஸ்ட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இவ்வளோ கஸ்டமரோட லிஸ்ட்டும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கஸ்டமர் ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்க. இப்போ இந்த கஸ்டமரை வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். மாஸ்டரில் அக்கௌண்ட்ஸில் இப்போது இந்த கஸ்டமரை டபுள் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் பாருங்கள். இந்த இடத்துல வந்து நம்ம அந்த ஏரியா பேர் கம்பன் நகர், அசோக் நகர், எப்படி வேணால் போட்டுக்கலாம். போட்டுட்டு பில் பை பில் பேலன்ஸ்ன்றதை க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துறோம். இப்போது ஐட்டம் க்ரியேட் பண்ணுறதை பார்க்கலாம். ஐட்டமில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு 1/2 லிட்ரு வச்சுக்கோங்க, 1/2 லிட்ரு எம்எல் வாட்டர் பாட்டில் போட்டுறேன். இந்த இடத்துல வந்து தமிழுக்கு கன்வர்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணீர் பாட்டில் அப்படின்னு வந்துடும். 500 லிட்டர் தண்ணீர் பாட்டில் வந்துடும். இந்த இடத்துல ப்ரைஸ் நம்ம எதுவும் போட போகிறதில்ல. ஸோ இங்கே ரொம்ப முக்கியமானது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே இந்த கிரேடுன்றது எதை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கேனை தான் வந்து கிரேடுன்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த கேன் வந்து இதில் வந்து நம்ம தேவையான இந்த 500 ml பாட்டிலில் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஓகேவா, அதே வந்து இப்போ 25 லிட்டர் கேன் இருக்குது பாருங்கள். இதை டபுள் கிளிக் பண்ணோன்னே ஓப்பன் ஆகிக்கும். அதுக்கு நம்ம கிரேடு போட்டிருக்கோம். ஏன் போட்டிருக்கோம், ஏன்னா அந்த 25 லிட்டர் கேனை தான் நம்ம கடையாக போடும்போது அவங்களுக்கு அந்த கிரேடை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோமா அப்படின்றத நம்மளுக்கு தெரிய வரும். ஓகே, இப்போ ஐட்டம் க்ரியேட் பண்ணுறதை பார்த்தோம். இப்போ நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறது எப்படி பார்க்கலாம். இப்போ கடையாக கொடுக்குறோம், அதை எப்படி என்ட்ரி போடுறோன்றதை பாருங்கள். இங்கே குயிக் என்ட்ரிஸில் குயிக் சேல்ஸ்னு இருக்கும். டேட்டு போட்டுடுறோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா 25 லிட்டர் கேனு யாருக்கு கொடுக்குறோம். ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல எத்தனை கேன் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து அவங்க ஆஃபீஸில் 2 கேன் கொடுத்துருக்கோம். ஒரு கேனோட ரேட்டு 25 ரூபா. ஸோ 50 ரூபா. இந்த இடம் நல்லா கவனிக்கணும். நம்ம கொடுத்துருக்க கேனு ஓல்டு கேனா நியூ கேனா. ஸோ இது வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓல்டு கேன்னா ஓல்டு கேன் கொடுத்து ஒரு என்ட்ரு அடிச்சிடலாம். அதே வந்து இன்னொரு கஸ்டமர் கொடுத்துட்டு
இவங்களுக்கு ஒரு 10 கேனு, இவங்க வந்து பெரிய ஃபேக்ட்ரின்னு வச்சுப்போம், இவங்களுக்கு 10 கேன் கொடுத்துருக்கோம். ஸோ கொடுத்துட்டு இது வந்து நியூ கேன் கொடுத்துருக்கோம். ஸோ 10ன்னு போட்டு என்ட்ரு அடிச்சுக்கிறோம். அவ்வளோதான். இதுமாரி ஒரு நாளைக்கு இல்லை ஒரு ஏரியாவுக்கு போகிறோன்னா அவங்களுடைய ஒட்டுமொத்த என்ட்ரியும் இங்கே நம்ம என்ட்ரி பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ரிசிப்ட் போட்டு ஒரு மெமோ போட்டு அப்படியே கிழிச்சு எடுத்துன்னு போய் அந்தந்த கடையில் வந்து பில்லாக கொடுத்துடலாம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா கஸ்டமர் பில்ஸ்னு இருக்கும், இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஓகே கொடுங்க. ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா நம்ம போட்ட இன்றைக்கி போட்ட பில் எல்லாமே உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட்டாக போட்ட பில் இது வரைக்கும் பாருங்கள், இந்த பில்லும் நம்ம இப்போது போட்டிருக்கோம். ஓகேங்களா? இதில் தமிழில் வேணுன்னா தமிழ்னு சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோன்னா தமிழ் நேமில் உங்களுக்கு என்ன நேமில் நம்ம சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த நேமில் வந்துடும். ஓகேங்களா? கொடுத்துட்டு இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பாருங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்தமாதிரி மெமோ வந்து ஜென்ரேட் ஆகிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கடை பேர், அவங்களுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அதே நேரத்தில் எத்தனை ஓல்டு கேன், இது பாருங்கள் ஓல்டு கேன் 2 இருக்குது, மொத்த கேனோடைய பெண்டிங் 2 இருக்குது. அதேமாரி இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா தெரியும் இனிஷியல் போட்டே இருக்கும். ஸோ இந்தமாரி நம்மளது கேன் கவுண்டு இன்க்ளூடிங் அவங்களுடைய ஓல்டு பேலன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த பேலன்ஸையும் கணக்கு பண்ணி நம்மளுக்கு இங்கே விசிபிள் ஆகிக்கும். இந்தமாதிரி மெமோ வந்து கிரியேட் இது பண்ணிக்கலாம். இது முழுக்க கஸ்டமைசேஷன். இல்லை இண்டிவிஜுவல் பில்லாக வேணும்னா இங்கே ஸ்லிப்புன்னு இருக்கும், இந்த ஸ்லிப்புன்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இண்டிவிஜுவல் பில்லாகவும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ ஓல்டு கேனு 2 பேலன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய பில்லு அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்திங்கன்னா அடுத்தடுத்த பில்லை நம்ம வியூ பண்ணிக்கலாம். பாருங்கள் லாஸ்ட்டு வரவு வச்சது முதல் கொண்டு எல்லாமே இதில் என்ட்ரி ஆகி வந்துடும். ரைட். இப்போது வரவு எப்படி வைக்கிறது? இப்போ வந்து கேனு வந்து ரிட்டர்ன் கொடுக்குறாங்கன்னா அதை எப்படி என்ட்ரி போடுறது அப்படின்னா, கேனு ரிட்டர்ன் கொடுக்குறாங்கன்னா என்ட்ரிஸில் ரிசீவபிள்னு இருக்கும். ஷார்ட்கட்டுமே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா F7 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு F7 நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ டேட்டு என்டர். இப்போ ஜெய்தீப்ன்றவர் பார்த்தீங்கன்னா இதிலே இருக்கும் நியூ கேன் வந்து 10 பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு 4 கொடுக்குறாங்க அப்படின்னா 4ன்னு ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்த கஸ்டமர் வந்து ஸோ இவங்கள்ட்ட கேன் எதுவும் இல்லை அழிச்சிட்டிங்கன்னா இப்போ ஓல்டு கேன் 2 கேன் இருக்குது அவங்கள்ட்ட பெண்டிங்கில். அப்போ வந்து 2 ரிசீவ் பண்ணிங்கன்னா 2 போட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இதுமாரி கேனை வந்து வரவு வச்சதுக்கப்புறம் இப்போது மொத்தமாக யார் என்னென்ன கேன் தரணும் அந்த டீட்டெயில்ஸை பார்க்கணுன்னா இந்த இடத்துல 4வது டேப்பில் கிளிக் பண்ணி ரிசீவபிள் கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எந்தெந்த கடையிலேருந்து எத்தனை கேன் வரணும் அதனுடைய நேம் என்ன, நியூ கேனு 5 கேன் இருக்குது அந்த மாதிரி நம்மளுக்கு போட்டு வந்துடும். ஏரியா வைஸ் வேணுனாலும் ஏரியா வைஸ் போட்டு எடுத்துக்கலாம், இல்லை குரூப் வைஸ் வேணுனாலும் குரூப் வைஸ் போட்டு எடுத்துக்கலாம். ப்ரிண்ட்டு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ரிண்ட்டாகவும் நம்ம கன்வே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்தமாரி ஒவ்வொரு கேனோடைய இது போட்டு இந்த கேன் பெண்டிங் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு போட்டு வந்துடும். ஸோ கேன் வந்து மிஸ்ஸே ஆகாது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது கலெக்ஷன் ரிப்போர்ட்டு. அதாவது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கலெக்ஷன் ரிப்போர்ட்ஸ்னு இருக்கும். இந்த இடத்துல இன்றைக்கி போட்ட பில்லை மட்டும் பார்க்கணும். ஓகே, இன்றைக்கி போட்ட பில்லை மட்டும் பார்க்கணுன்னா ஷோ சேல்ஸ் பார்ட்டிஸ்னு இருக்கும். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஷோ சேல்ஸ் பார்ட்டிஸ்னு இருக்கும், அதை மட்டும் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்திங்கன்னா அது மட்டும் இன்றைக்கி போட்ட பில்லை டீட்டெயில்ஸ் மட்டும் வரும். இன்றைக்கி நம்ம யாருக்கா வரவு வச்சுருக்கோமா பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வரவு ஒன்று வச்சுருக்குறோம். இப்போது தான் அதுக்கு ஜெய்தீப்புக்கே இப்போ நம்ம ஒரு வரவு வைக்கிறோம். எப்படி வரவு வைக்கிறதுனா எல்லா சாஃப்ட்வேர்லேயும் வர மாதிரி F6 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கேஷா ஜிபேவா செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஜெய்தீப் வந்து எவ்வளோ தரணும், 375 ரூபா தரணும், 175 ரூபா கொடுத்துட்டாரு அப்படின்னா போட்டு என்ட்ரு அடிச்சிங்கன்னா சேவ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ போய்ட்டு கலெக்ஷன் ரிப்போர்ட்ஸில் போய்ட்டு இனிய டேட்டை மட்டும் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தோன்னா இங்கே பாருங்கள் ஜெய்தீப் விழுப்புரம் 375 செல்லிங்கு, 175 ரூபா வரவு வச்சிட்டோம், மீதி 200 ரூபா வந்து இருக்குது. கிரேடோட பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிரேட் இருக்கிறதா நம்மளுக்கு விசிபிள் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நான் சேல்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறேன் பாருங்கள். சேல்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தா இந்த மாதிரி அழகாக வந்துடும். இது எல்லாமே முழுக்க கஸ்டமைசேஷன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நாங்கள் என்ன பண்ணிவிடுவோன்னா கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து A4 வேணுன்னா A4, A5 வேணுன்னா A5 அந்த மாதிரி நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துருவோம். இது என்ன கேட்டிங்கன்னா வாட்டர் சப்ளை பண்ணுறவங்களுக்கு ஹோல்சேலாக இருந்தாலும் சரி, ரீட்டெயிலாக இருந்தாலும் சரி,
பர்ஃபெக்டான ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர். சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். எனக்கு தெரிஞ்சு வாட்டர் சப்ளைக்கு இவ்வளோ தெளிவான ஒரு அப்ளிகேஷன் இதுக்கு முன்னாடி யாரும் வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம இவ்வளோ தெளிவாக வீடியோ போட்டிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.